ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு சிறிய மனிதன் பணக்காரனா அது நடுவிரவில் குடைபிடிப்பது போன்றது. ஒருவருக்கு பணம் அதிகரிக்கும் போது ஒரு நபர் கொஞ்சம் பைத்தியமாகிறார். அதே சமயம் சிலர் இன்னும் அதிகமாக பைத்தியமாகிறார்கள். பிறகு அவர் வயிற்று பற்றிய கவலை தவிர மற்ற எல்லா ஆர்வங்களும் வந்துவிடும். பைத்தியகாரத்தனமான பொழுதுபோக்குகளும் அதிகரிக்குது. பணம் அதிகரிக்கும் போது சிலருக்கு வெவ்வேறு விதமான ஆசைகள் வருகிறது. கார்கள், ஹெலிகாப்டர்கள் வாங்கும் ஆசைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் சிலர் ஆடம்பரமான அரண்மனைகள், பங்களாக்களை கட்டுகிறார்கள். மற்றவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்புகிறார்கள். ஆனா இந்த வீடியோவில் பணம் அதிகரிக்கும் போது சிலர் செய்யும் தீவிரமான ஆர்வங்களை பற்றி சொல்ல போகிறோம். தங்கத்தின் மீதான அவர்களின் பேரார்வத்தின் அளவை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். பலதரப்பட்ட மனங்களை கொண்ட மக்களை பார்க்கலாம். சில விசித்திரமானவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் பற்றி இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ இந்த பணக்காரர் பட்டியல முதல் முறையாக ஒரு தங்க துறவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவரை பாருங்க. அவர் அன்புடன் கோல்டன் பாபா என்று அழைக்கப்படுகிறார். அவர் தினமும் 1, 2 அல்ல 9 கிலோ தங்க அணிகிறார். அவர் தன் உடல்ல தங்க அணிந்திருக்கிறார். அவர் உடலில் உள்ள தங்க சங்கிலிகளை நீங்க பார்க்கலாம். கை காப்புகளையும் அவர் கைகளில் வைத்திருக்கும் மோதிரங்களையும் பார்த்தாலே இந்த தங்க பாபா தங்கத்தின் மீது எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க கணிக்கலாம். அவர் கும்பமேளாவுக்கு செல்லும் போது திருடர்கள், கொள்ளையர்கள் உயிருக்கு ஆபத்து என்ற பயத்தால அவரால் தனியாக செல்ல முடியாது. 4 காவலர்கள் அவருக்கு பாதுகாப்புடன் செல்கிறார்கள். ஆனா ஹித்வாரியில் இருக்கும் இந்த தங்க பாபாவுக்கு இந்த தங்கம் எப்படி கிடைத்தது? அவர் முன்பு டெல்லியில ஒரு பிரபலமான தொழிலதிபராக இருந்தார். ஆனா ஒரு கட்டத்துல அவர் தனது தொழிலை விட்டுவிட்டு துறவியாக மாற முடிவு செய்தார். இந்த மனிதர் துறவியான பிறகும் தங்கத்தின் மீதான அவரது காதல் குறையவில்லை. இதனால்தான் அவர் குறைந்தபட்சம் 9 கிலோ தங்கம் அணிந்து துறவியாக தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். இதனால்தான் பலரும் அவர் விசித்திரமான பாணியை காண அவரை சந்திக்க விரும்புகிறார்கள். அவரை முதன்முறையாக பார்ப்பவர்கள் அவர் ஒரு துறவி என்று கூட நினைக்க மாட்டார்கள். அவர் அணிந்திருக்கும் தங்கம் போலியானது என்று கூட பலர் நினைக்கிறார்கள். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது அதை போலியாக செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட தங்கத்தை அணிவதன் மூலம் காவல்துறை பாதுகாப்பை பெற முடியுமா? சமீபத்தில் இந்த தங்க பாபா ஒரு பிரபலமாகிவிட்டார். அவர் பல செய்தி சேனல்ல ஆவணப்படங்களிலும் கும்பமேளாவில் இடம்பெற்றுள்ளார். அவர் உலக புகழ் பெற்றுள்ளார். இதற்கு காரணம் அவர் அணியும் தங்கம், அவரிடம் உள்ள தங்கம், அவர் அணிந்திருக்கும் தங்கம் ஆகியவற்றின் மீதான மோகம். நண்பர்களே, நீங்கள் இங்கே மற்றொரு தங்க மனிதரை சந்திக்க வேண்டும். இந்த நபரின் பெயர் தத்தா பூஜா. இவர் புனேவில் வசிப்பவர். இந்த நபருக்கு தங்கத்தின் மீதான அப்படி ஒரு தீராத காதல் இருக்கிறது. நம் கருத்துப்படி இந்தியாவிலோ அல்லது உலகிலோ இப்படி யாரும் இல்ல. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கணிப்பு கிடைத்திருக்கும். பணக்காரர்கள் ஆன பிறகு சிலர் தங்கள் கால்களில் மோதிரங்களையும் கைகளில் வளையல்களையும் அணிகிறார்கள். தங்கள் செல்வத்தை காட்ட கழுத்துல சங்கிலிகளை அணிவது அவர்களுக்கு மிகவும் பொதுவானது. இந்த நபர் தங்கத்தின் மீதான தனது காதலை காட்ட மோதிரம் மட்டுமல்ல, அவர் அணியும் சட்டையும் தங்கத்தால் ஆனது. இந்த நபர் தங்கத்தின் மீது எவ்வளவு பைத்தியமாக இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நீங்க பார்த்திருக்கோம், இந்த தங்க சட்டை 3 கிலோ எடை கொண்டது. இந்த சட்டை இந்தியாவில் புகழ்பெற்ற நகை நிறுவனமான ரங்கா ஜுவல்லர்ஸ் தயாரிக்கப்பட்டது. இந்த ரங்கா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் தேஜ்பால் ரங்காவே வடிவமைத்தார். இந்த தங்க சட்டையின் விலை 1.5 கோடிக்கு மேல், தற்போது 5 கோடிக்கு மேல் இருக்கும். இது ஒரு மாயா அல்ல, இது ஒரு கனவு அல்ல. இந்த தங்க சட்டையை செய்ய 22 கேரட் தங்கம் பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டையை செய்ய 15 தொழிலாளர்கள் 18 நாட்கள் தினமும் வேலை செய்தனர். இந்த தங்க சட்டையில வேறு எந்த உலோகமும் இல்ல. இது தூய 22 கேரட் தங்க சட்டை. இந்த தங்க சட்டையை கொண்டு 305 கிராம் எடையுள்ள ஒரு பெல்ட் செய்யப்பட்டது. புனேவை சேர்ந்த அகர்பாரி தத்தா புகைவிடம் இன்று அவர் விரும்பினா எதையும் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் உள்ளது. ஆனா தத்தா தங்கத்தின் மீது தீராத முகம் கொண்டவர். ஒரு நாள் இந்த மனிதர் ஒரு தங்கக்காரை வாங்க ஆவலாக இருக்கிறார். ஆனா ஒரு காலத்துல நண்பர் தத்தா புகே அவரிடம் 1 கிராம் தங்க மோதிரம் கூட வாங்க போதுமான பணம் இல்லை. ஆனா இந்த நபர் அதை வைத்து என்ன செய்தார் என்று நமக்கு தெரியல. அவர் ஒரே இரவுல பணக்காரர் ஆனார். அவர் ஒரு ரசாயன தொழிற்சாலை வணிகத்தை நடத்துகிறார். தத்தா புகேவின் கூற்றுப்படி ஒவ்வொரு நபருக்கும் 1 அல்லது 2 பழக்கங்கள் உள்ளது. ஆனா சரியாக இந்திய கவர்மெண்ட்டுக்கு வரிகள் கட்டுகிறார். சிலருக்கு கார்களை சேகரிக்கும் பழக்கம் உள்ளது, பெரிய பங்களாக்களை கட்டும் பழக்கம் உள்ளது. ஆனா இவருக்கு தங்கம் அணிவது ஒரு போதை. இது அவரே சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில தத்தே புகே அவர் தான் எவ்வளவு பணக்காரர் என்பதை மக்களுக்கு காட்டத் தொடங்கினார். அவர்கள் மீது பார்வைகள் விழத் தொடங்கின. அதனால் தத்தா புகேவுக்கு பல எதிரிகள் உருவாக தொடங்கினர். இதனால் தான் சமீபத்தில் சில குற்றவாளிகள் தத்தா புகேவை கொலை செய்துள்ளனர். எனவே நண்பர்களே, எவ்வளவு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் எந்த ஒரு பொருளையும் கவனமாகவும் வரம்புகளுக்குள்ளும் பயன்படுத்த வேண்டும். வரம்பு மீறினா பேரழிவு ஏற்படும். நம்மில் பலர் உள்ளனர். மற்றவர்களின் செழிப்பை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதுவும் நான் விரும்புவர்களை மட்டுமே நம் எதிரிகள் ஆவார். உங்கள் பொழுதுபோக்கை உங்களுடையதாகி ஆக்கிக் கொள்ளுங்கள். என் கண்களுக்கு முன்னால் அப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் அனைவரின் கண்களும், பார்வைகளும், கண்ணோட்டங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. உங்கள் வரம்புகளுக்கு இருங்கள். இல்லை என்றால் அது ஆபத்தானதாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த விட அப்படி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.